யோ கண்ணு தெரியாதவர பார்த்து ஓரமா போயா. தம்பிங்க வா. கண்ணு தெரியாதவன் எப்படி பார்த்து ஓரமா போக முடியும்? கண்ணு இருக்கிற நீ தான் பார்த்து போகணும். என் நேரம் கேலண்டர்லயே போட்டிருந்தான், பத்தமடா பாய் துரத்தம் பாரு நாயின்னு. தம்பி நேரம்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. டைம் என்னாச்சு? இன்னைக்கு என் டைமே சரியில்லை, கிளம்புறேன். தம்பி டைம் சொல்லிட்டு போப்பா. 7:30. பாவை யாரு பத்த பிள்ளையோ, மணி 4:30 தான் ஆகுது, ஆனா 7:30 சொல்லிட்டு போகுது. அந்த குடிக்கிற மாதிரி ஒரு டீ போடுறேன். இன்னையில இருந்து டீ 15 ரூபா. 15 ரூபாயா? முருகேசன் கடையில 10 ரூபா தானே? அப்ப அங்கேயே போய் குடிக்க வேண்டியது தானே? நான் அங்க போய் குடிச்சா பாவம் உங்களுக்கு கஸ்டமர் போயிருவேன்னு பாக்குறேன். எனக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. இந்த டீ. இதெல்லாம் டீன்னு சொன்னா அப்புறம் டீயே என்னடா சொல்லுவீங்க? கடைசியா உன்கிட்ட ஒரு தடவை பேசணும்னு தோணுச்சு. சரி வைக்கிறேன். என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, வேற யார்ட்டாச்சும் போய் பிச்சை கேளுங்க. நான் பிச்சை கேட்டு வரல, கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். என்ன கொடுக்க போறீங்க? நம்பிக்கை கொடுக்க போறேன். இருட்டுல இருக்கிற உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை காட்ட போறேன். வெளிச்சமா? என்ன வெளிச்சம்? வெளிச்சம் மட்டும் இல்ல, எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் அது ஒண்ணுதான். தீர்வா? என்னது அது? இந்தாங்க தம்பி, இது உங்க வாழ்க்கைய மாத்தும். பைபிளா? வீட்லயே நிறைய இருக்கு. நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். என்னது கிறிஸ்தவரா? உலகத்துக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய நீங்களே யூதாஸ்காரியோத்த மாதிரி தற்கொலைய தீர்வா நினைக்கலாமா? என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதான் செத்துடலான்னு. லவ் எப்படி தம்பி ஃபெயிலியர் ஆகும்? அன்புதான் ஒரு காலம் ஒழியாதே. நீங்க சொல்றது ஆண்டவரோட அன்ப, நான் சொல்றது என் லவ்வரோட அன்ப. அவ என்ன வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனா ஆண்டவர் ஒன்னத்தான் வேணும்ன்றாரு. எது எது எங்க எங்க கிடைக்குமோ அது அங்கத்தான் தேடணும் தம்பி. உங்களுக்கு கண் பார்வைதான் இல்லையே தவிர எல்லா விஷயத்தையும் தேவ பார்வையில பாக்குறீங்க. ஆழமான புரிதல். இன்னும் சில வருஷத்துக்குள்ள நீ பல பேரை ஆண்டவருக்குள்ள நடத்த போறேன்னு நான் நம்புறேன் தம்பி. யார் குருடன் தெரியுமா? என்ன மாதிரி கண்ணு இருந்தும் இயேசுவை பார்க்க முடியாதவன் தான் உண்மையான குருடன்.